வந்து தமிழ்நாட்டை ஒரு பரபரப்பாக்கிறது. ஒரு பெண்ணா நீங்கள் அதை என்ன எப்படி அந்த சார் இது இப்போது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடாக பேசுவோம் சார். பொலிட்டிக்கல் ரிலேட்டடாக செக்ஸ் ஒரு பெண் என்ற முறை நீங்கள் அந்த வழக்கு எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்துருக்கீங்க உங்கள் அரசு தாவேக்கா அரசு? தலைவர் என்ன முடிவு எடுத்தாலும் கரெக்டாக இருக்கும் சார். பார்த்தீங்கன்னா இப்போ தாவேக்கா பொறுத்த வரைக்குமே எல்லாமே அவங்க ரீல்ஸ் மூலியமாக தான் இப்போ ஜெயிச்சே வந்திருக்காங்க. அது எல்லா மக்களுக்கும் எல்லாமே தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ குழந்தைங்க முதல் கொண்டு எல்லாமே எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது. அது எல்லாருக்குமே தெரியும். அவரே ஓப்பனாக சொல்லிட்டாரு, எனக்கோசம் ஓட்டு போட வச்ச குட்டீஸ் நண்பா நண்பீஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. ஆனால் சட்டப்படி பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைய வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஓட்டு போடுறதுக்கு நம்ம கேன்வாஷ் பண்ணுறது தப்பான விஷயம். அது ஒரு மிகப்பெரிய தப்பு. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அவனோட கட்சியோட ஸ்ட்ராட்டஜிக் என்னென்னு அதுலேயே தெரியுது. இப்போ நீங்கள் கேட்ட மாரி பார்த்தீங்கன்னா அந்த கேள்விக்கு பார்த்தீங்கன்னா கீர்த்தனா அவர்கள் வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சட்டசபையில் அவங்க பொறுப்பேற்கும் போது ஃபைலை மிஸ் பண்ணிட்டு போனாங்க. அதிலே எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கே வந்து அதுக்கப்புறம் தான் ஃபைல் எடுத்துன்னு வந்து அவங்க பொறுப்பு ஏற்றாங்க. சரிங்களா? இப்போ வந்து என்ன பண்ணால் ஒரு புதுசாக ஒரு ட்ரெண்டிங் பண்ணலாமே நம்ம தலைவர் மாதிரி நம்மளும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன ரீல்ஸ் மூலிமா வந்து தொழிலெலாம் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியமாகும் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா வந்து இப்போ வந்து தொழில்துறை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம நேரடியாக வந்து அந்தோட சிஇஓ அந்தோட இப்போ துறையோட எல்லோரும் பெரிய நிறுவனோட எல்லோரும் ஆளெல்லாம் நம்ம பார்த்து பேசணும். உங்களோட டிமாண்ட் என்ன, கவர்மெண்ட்டோட டிமாண்ட் என்ன, உங்களுக்கு எவ்வளோ வந்து ஏக்கர் அதாவது நிலம் தேவைப்படுது, அது நம்மளால் சாத்தியமாக முடியுமா, சப்போஸ் நீங்கள் கேட்குற இடத்துல நம்மளால் அதை ஒதுக்கி தர முடியுமா, நிறைய கேள்வியெல்லாம் இருக்குது. அதே மீறி இதெல்லாம் வந்து ரீல்ஸ் மூலியமாக நிறைவேற்றது வந்து சத்தியமாக சாத்தியமே கிடையாது. அது எந்த வகையில் சாத்தியம்னு தெரியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியாக அந்த பாலியல் ஒரு வழக்கு பற்றி ஒரு 10 வயசு குழந்தை, பொண்ணுன்னு சொல்ல முடியாது, குழந்தை, அது குழந்தை தான் பாவம். எனக்கும் 10 வயசில் குழந்தை இருக்குது. அப்படி இருக்க பட்சத்தில் ஒரு கேள்வி கேட்கும்போது அந்த கேள்விக்கான ரெஸ்பான்ஸ் சரியாக பதில் சொல்ல முடியாமல் ஒரு மாதிரி வாய முடியும் மலிப்பின்னு சிரிக்கிறாங்க. இதே நிலைமை அவங்க வீட்டில் நடந்திருந்தால், சப்போஸ் யாராவது ஒரு அரசியல் நிர்வாகிகளோ அரசியல்வாதிகளோ அவங்க வீட்டில் நடந்திருந்தால் இதை எந்த விதத்தில் அவங்க பார்த்துருப்பான்னு எனக்கு தெரியல. அது ரொம்ப வந்து ஒரு மனசுக்கு வந்து வருத்தமான ஒரு நிகழ்வாக இருக்குது. வாய முடியும் சிரிக்கிறது. ஒன்று பதில் சொல்ல முடியலாம், கமெண்ட்ஸில் தவிர்த்துருக்கலாம், இல்லை ஏதாவது பண்ணியிருக்கலாம். ஒரு மாதிரி வாய மூடி சிரிச்சுட்டு பதில் வந்து சொல்கிறது வந்து ரொம்ப தப்பான விஷயம்.